நம்ம ஸ்டோரி டெல்லிங் வேல வந்து ஒரு கிளாரிட்டி அண்ட் ஃப்ளோ இருக்கும். கிளைமேக்ஸ் ஷுட் பி ரியலி மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். ஐதர் இட் கேன் பி ஃபினிஷ்ட் அஸ் அ காமிக்கல் வே, இட் கேன் பி ஃபினிஷ்ட் அஸ் இன் எமோஷனல் வே, இட் கேன் பி ஃபினிஷ்ட் அஸ் பத்தட்டிக் பேத்தாஸ்ல முடியலாம், எதுல வேணாலும் முடியலாம். ஆனா இந்த கிளைமேக்ஸ் ஒரு நிமிஷம் நிறுத்தி சம்திங் கிரேட் இல்ல அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ஆமா, ஒரு ஜாலியான கண்டென்ட்டாவே முதல்ல கொடுக்கலாம் தான் எடுக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்த ஸ்கூல்ல நடந்த விஷயமோ, இப்போ நம்ம ஏஜ் குரூப்புக்கோ இல்லை நம்ம திங்கிங் ஈஸியாக வரக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய பாஸ்ட்டை பற்றின ஒரு மெமரிஸு அந்த மாதிரியான சப்ஜெக்டாக எடுத்து கொஞ்சம் ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணோம்னா கொஞ்சம் டக்குன்னு நம்மளால எல்லாத்தையும் கேதர் பண்ணி ஒரு 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 இதுவாக கொண்டு வந்து கொடுக்கலாமா இருக்கு. ஏன்னா எடுத்தோடனே மற்ற டாபிக்குள்ள போகிறதுன்றது இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணுமோ தோணுது. ரெண்டு ஆண்கள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு 55 வயசு 60 வயசு உள்ள ஒரு ஆள், இன்னொருத்தர் ஒரு 45-50 வயசு உள்ள ஒரு ஆள். ரெண்டு பேரும் உட்காந்து பேசுறாங்க. இவர் சொல்றாரு, என்ன எதுக்கு வர சொன்னேன் அப்படின்னு இந்த 45 வயசு ஆளை அந்த 55 வயசு ஆளை பார்த்து கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு சாரி கேட்கறதுக்காக கூப்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எதுக்காக சாரி கேட்கற? இப்போ என்கிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன வருது? இல்லை, நீ உங்க அக்காவை விட்டுட்டு நான் போயிட்டேன், அதுக்கப்புறமா எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தது, கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்ப சில வருஷங்களே அவருக்கு வந்து ரொம்ப டிராஜிக் ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் எழுந்து இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு அவளை நினைச்சு பார்க்கும்போது நான் உங்க அக்காவை விட்டுட்டு போனது மிகப்பெரிய தவறு நான் ஃபீல் பண்றேன். உங்ககிட்ட கூப்பிட்டு பேசணும் போல இருந்து அவகிட்டே கூப்பிட்டு பேசணும்னு எனக்கு தைரியம் வரல, அதனால நான் உங்ககிட்ட பேசினேன். இந்த தம்பி அக்காவை பார்க்கறதுக்கு அடுத்து வீட்டுக்கு போறான். ஷார்ட் டிவிஷன் இங்க கட்டாயி அங்க திருப்பி ஓப்பன் ஆகுது. அக்கா போறா. அக்கா வந்து ஒரு புக்கோட ரேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. They are showing that she is a writer of a book. சரி சார். அவர் ரேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா, டைப் பண்ணிட்டு இருக்கா. அங்க போய் உட்காரும்போது நான் இந்த மாதிரி இந்த ஆளை பார்த்தேன். அந்த ஆள் வந்து இந்த மாதிரி பச்சாதாபம் தேடி பேசுறான். அன்னைக்கு எப்பயோ வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க, இப்போ பச்சாதாபத்தை தேடி பேசுறான். அவன் பேச்சுக்கு பின்னாடி ஒரு சுயநலம் இருக்குது. இது மாதிரி இன்னைக்கு வந்து இத சாரி கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவன் எல்லார்கிட்டையும் சிம்பத்தியை தேடுறான் அப்படின்னு சொல்லுவான். இது சொல்லி முடிக்கும் போது அந்த ஃபீமேல் கேரக்டர் அழகா அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவான். தேடுறது சிம்பத்தியா இல்ல இதுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்குதா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் யாருங்கிறது அவனோட இனிய தேவை. இதனால் வரைக்கும் எனக்கு கம்பெனி நான் தனியா. அடுத்த ஷாட் மன்னிக்கிறதும் மறக்கிறதும் மட்டும்தான் மனிதர்களுக்கு தேவையான அடிப்படையான குணம். அது நம்ம கிட்ட சரியா இல்லைன்னா நாம இதுக்கப்புறம் வாழ போற வாழ்க்கையில எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஷாட் முடிஞ்சிடும். அடுத்த ஷாட் எங்க வச்சிருப்பான்னா ஒரு பேக் தொங்கிட்டு இருக்கும், அது பக்கத்துல அவரோட ஷர்ட் வந்து அங்க போட்டோல ரெண்டு பேரும் ஒண்ணா நிற்பாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிடும். 65 வயசு ஆளு ஒரு 45-50 வயசு லேடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா பண்ணிக்கலையா இதெல்லாம் இல்ல. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ. இந்த பக்கம் அந்த அம்மாவோட பேக். இந்த படம் பேரு பறவை கூட்டில் வாழும் மான்கள்னு ஒரு படம். இதெல்லாம் லிமிட் இல்ல, இப்படி இருந்தா மட்டும்தான் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல வாழ முடியும், இப்படி இருந்தா வாழ முடியாதுன்னு. இது எல்லா ரூல்ஸையும் ஒரு ஜென்யூன் லவ் வந்து உடைச்சிரும். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஹஸ்பண்ட்ஸ் இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் அல்லது இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் வித் தட் ஒய்ஃப், எல்லா ட்ரையாங்குலர் பார்ட்டு, ஃபேமிலி, அப்பா மகன், பொண்ணு அப்பா, எல்லா உறவுகளுக்கும் மத்தியிலையும் ஒரு பாண்டிங் இருக்கிறத ஒரு சோ கால்டு சமூக பார்வையில் இருக்கிற ஒரு கள்ள ஒரு அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் உடைக்காது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. இதுக்கான வேல்யூங்கிறது வெறும் அன்பின் இழைகளால் கட்டப்பட்டிருந்தா இது அது அதை டிஸ்டர்பே பண்ணாது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல இன்வால்வ் ஆகிருக்கிற பையன்கிட்ட அப்பா பேசுற டயலாக் இருக்குல்ல, அது அப்பாவா நின்று அவர் அதை யோசிச்சா மட்டும்தான் அப்படி பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மகன், நீ பண்றது தப்பு, இதெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு அப்பா. நீங்க பண்றது உங்களுடைய என்ன சொல்றது ஏக்கத்தை காமிக்குது, இதுக்கு நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு கேட்கறதுக்கு பொண்டாட்டி. வந்திருக்கிறவங்க
ஆண்டி வாங்கன்னு கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்கள கிரீட் பண்ணி அந்த ஆண்டி எனக்கு அழகா மேக்ஸ் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்ற பொண்ணு. ஓகேவா? அப்பாவுக்கு அதுக்கு என்னன்னு தெரியாது, அப்பாவுக்கு புள்ள செய்யறது என்னன்னு தெரியும், வர்றவளுக்கு அவன் பொண்டாட்டிக்கும் அவனுக்கு மத்தியில இருக்கிற பிணைப்பு என்னன்னு தெரியும், அவளை மீறி அவனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். இந்த மாதிரி எமோஷனல் மைண்ட் செட்ல இருக்கிற 4 மனிதர்களுக்கு மத்தியில இருக்கிற எல்லா உறவுகளுமே போய் செக்ஸ்ல தான் முடியணுங்கிற அவசியம் இல்லை. செக்ஸ்னு ஒண்ணுல போய் முடிஞ்சா அந்த உறவை ஹேண்டில் பண்றதுக்கு மற்ற உறவுகளுக்கு தெரியணும். அது எப்படி? இது மாதிரி ஒரு ஜானர்ல ஒரு படம் எடுத்திருப்பாரு. ஒரு இடத்துல விரசமாவோ, ஒரு இடத்துல ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ இல்லாம ஒரு பயங்கர மோசமான அடல்ட்ரி மேட்டரை பேச முடியும்னு அதுல ப்ரூவ் பண்ணிருக்காரு. சச் அ பியூட்டிஃபுல் மூவி ஆஃப் பாரதி ராஜா. இது வரைக்கும் அவர் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் வச்சுக்கோ. அதுல ஒரு லவ் ஃபெயிலியரே எடுத்துக்கலாம். அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு போனேடி அந்த டைலாக்ல ஆரம்பிப்போம். அந்த பேரே அதான், அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு போனேடின்னு ஃபிளைட்டை வைக்கிறோம். ஃபிளைட் ஏறுது, ஏர்போர்ட் வைக்கிறோம். சரியா? டேய் ஓகே, அமெரிக்கா எப்படி போக முடியும்? இதே மாத்துவோம். அமெரிக்கா எப்படி போக முடியும்? ஃபிளைட்ல தான போக முடியும். நான் சொல்றேன், இப்ப சொன்னேன்ல, அமெரிக்கா மாப்பிள்ளை வேணும்னு போனேடி அப்படின்னும் போது அமெரிக்கானா ஃபிளைட், ரெண்டுத்தையும் ஒன்னா காட்டும். ஏதோ ஒண்ணு எனக்கு தேவை ஃபிளைட், அவ்வளவுதான். ஃபிளைட்ல போறது காட்டும். ஆமா, அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போறாங்க, இது அமெரிக்கா போறாங்கன்றதெல்லாம் தெரியாது. ஃபிளைட் ஏறுது, திரும்ப இறங்குது, ஏறுது இறங்குது, 4-5 முறை காட்டணும். ஸோ இப்படி ஒரு டாபிக் எடுக்கிறோம். அதுல ஒரு ஈகோ, அதுல ஒரு இன்ஃபீரியர், அதுல ஒரு கோவம், அதுல ஒரு பிரச்சனை. பேர் வச்சிட்டீங்களா? மலராத மனம்னு வைங்க. மணக்காத மலர்னு வைங்க. என்னடா சரியான டைட்டில். கரெக்டா? மனம்னா வாசம், வாசம் இல்லாத மலர்ன்ற மாதிரி மணக்காத மலர்னா 2 மீனிங். ஆமா, கரெக்டா? மணக்காத மலர், மணக்காத மலர். கரெக்டுங்களா? உங்களுடைய தமிழ் ஆர்வமும் தெரிஞ்சிருச்சு, உங்களுடைய இலக்கிய பொங்குதுடா, அப்படியே கோவம் பொங்குதுடா, கதை பொங்குல கோவம் பொங்குதுறாங்க, இலக்கிய புலமை. இந்த 5 பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன நம்மள டெக்னிக்கலா குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலோ அதை குவாலிஃபை பண்றதுக்கு நம்ம ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கா அல்லது பேசிக் வில்லிங்னஸோட வந்துட்டாலோ போதுமானது. டே ஒன்லேயே எல்லாத்துலயும் பர்ஃபெக்ட் பண்ண முடியாது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி. பட் நம்மளோட எவ்ரி ஸ்டெப் டுவர்ட்ஸ் தட் பெர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறது. பட் ஒளித்தரம் அண்ட் நீங்க போஸ்ட் பண்ண போற மீடியாவுடைய குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபுக்குன்னா அதுக்கு சவுண்ட் குவாலிட்டி இவ்வளவு இருந்தா போதும். பட் நீ அமேசானுக்கு கொடுக்குறதா இருந்தா அதுக்கு சவுண்ட் குவாலிட்டி வேற, இல்ல நீ வேற ஒரு ஆஹா ஓடிடி கொடுக்குறதா இருந்தா அதுக்கு சவுண்ட் குவாலிட்டி வேற, பிக்சர் கிளாரிட்டி தேவைப்படுறது வேற. ஸோ எல்லாமே நீ எங்க போஸ்ட் பண்ண போறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் டிமாண்ட் பண்ணும். அதுக்கு கீழேயோ மேலேயோ இருந்ததுன்னா அதுக்கு வியூவர்ஷிப் கிடைக்காது, அல்லது அதுக்கு அது அக்செப்டே ஆகாது, அந்த பிளாட்ஃபார்ம் அதை அக்செப்டே பண்ணிக்காது. ஸோ இது எல்லா பேராமீட்டர்ஸையும் தெளிவாக முடிவு பண்ணிட்டு தான் நீ போஸ்ட் ப்ரொடக்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 phases ஆஃப் one content creation has to be maintained thoroughly in a professional way. ஒன்று ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் வேலையில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஜானர் ஆஃப் கண்டென்ட், அதை முதல்ல முடிவு பண்ணணும். ரெண்டாவது அந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவில் ஒன்லைனர், டீட்டெயில்டு ஸ்டோரி, தென் ஸ்க்ரீன் பிளேக்கு அடுத்ததான் டயலாக்ஸ்க்கு அடுத்தபடியாக ஃப்ரேமு, ஷார்ட் டிவிஷன், இதெல்லாம் பண்ணிட்டு தென் ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஸ்கேல்-அப்பில் உன்னோட கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் டியூரிங் ப்ரொடக்ஷனுக்கு ப்ரொடக்ஷன் பிளான் இருக்கணும். அதுக்கு லொக்கேஷன், லைட்டிங், கேமரா, ஆர்டிஸ்ட்டு, பெர்ஃபார்மன்ஸ் ரிஹர்சல்,
இதெல்லாம் முடிஞ்சிருக்கணும். சரி, இப்போ ஆர்டிஸ்ட்லாம் எவ்வளவு கேட்பாங்க? ஏதாவது என்ன ஐடியா இருக்கா? ஆர்டிஸ்ட் நம்ம இப்போ போய் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தேட தேவையில்லை. நமக்கு வந்து லேமனே போதுமானது. லேமன் கிட்டே நம்மளால ஒர்க் அவுட்புட்டை வாங்கிட முடியும். ஏன்னா லேமன் கொடுக்குற எக்ஸ்பிரஷன் வந்து இஸ் மச் பெட்டர் தென் தி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிட்ட நீ அந்த சுச்சுவேஷனை சொல்லி வாங்கணும். லேமன்ட்ட சுச்சுவேஷன்ல நீ நடந்துக்க அப்படின்னா அவன் நடந்துக்குவான். அவன் வந்து இயல்பாவே தன்னிச்சையில ஒரு ஒரு பிஹேவியரை காட்டுவான். அதுல இருந்து உனக்கு தேவையானதை கேப்சர் பண்ணிட்டுனா அது வந்து இன்டர்நேஷனல் ஃபில்ம். அது வந்து என்ன சொல்றது, the more you become local you become more international. அதான் வந்து உண்மை. நீ எவ்வளவு தர லோக்கலா இந்த வாழ்வியல அப்படியே நேச்சுரலா எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இன்டர்நேஷனல் குவாலிட்டியை ரீச் பண்றோம் அப்படிங்கறதா பேசிக். இப்ப இருக்கிற எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸும் அதை தான் இது பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மத யானை கூட்டத்துலாம் ஒண்ணுமே இருக்காது. விக்ரம் சுகுமார் வந்து அப்படியே போய் ஒரு கிராமத்துக்குள்ள வச்சு எடுத்துருப்பான். நமக்கு தான் தெரியும் அவங்க 1-2 பேர் அதுல வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னு. மிச்ச பேர் யாருமே தெரியாது. டோட்டல் ஊரே மதுரை, அவ்வளவுதான். நமக்கு நிஜமா மதுரை கிராமத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீ வந்து தனியா அதுல போய் இவங்க இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீ ஒருத்தர் ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. அந்த லலிதகுமாரி ஒருத்தர் தவிர நீ யாரும் அதுல ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னு சொல்லவே முடியாது. அந்த டைமுக்கு ஈவன் கதிர் உட்பட யாருமே அதுல அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. காதல்ல கூட நீ அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. யாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்னு நம்ம நம்பவே முடியாது. எவ்ரிபடி லிவ் இன் தேர் ஓன் ஸ்டைல் ஆஃப் லிவிங். யாருக்கும் நடக்கவோ திரும்பவோ ஒரு கண்ணை உருட்டவோ அங்கெல்லாம் எதுவும் யாருக்கும் சொல்லி தரல. அங்க வந்து இது சீனுன்னு சொல்லிட்டா அவங்க போக்கில் இருப்பாங்க. அதை கேப்சர் பண்ணா போதும், இட் பிகம்ஸ் வெரி குட் கண்டென்ட். ஸோ டியூரிங் ப்ரொடக்ஷன்ல இந்த 5 பாயிண்ட் இப்போதைக்கு எல்லாத்துலயுமே எல்லாருமே அசிஸ்டன்ட் பண்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமா வேணா யாருக்கு ஸ்ட்ராங்கா வருதோ அதுக்கப்புறம் பிரிச்சுக்கலாம். இப்போதைக்கு எல்லாருக்குள்ள கொஞ்சம் இளையராஜா இருப்பாரு, பாரதிராஜா இருப்பாரு, எல்லாருக்குள்ள கொஞ்சம் வைரமுத்து இருப்பாங்க. அந்த இது கொஞ்சம் தட்டி எழுப்பி அடுத்த கட்டத்துல அவங்களுடைய ரூட்ல இருந்து நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மட்டும் எல்லாரோட காம்பினேஷனா கொண்டு வந்துருவோம். அதுக்கப்புறமா வேணா நம்ம டிபார்ட்மெண்ட்டை பிரிச்சுக்கலாம். அப்போ அவங்க கோரா வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிதான் எனக்கு தோணுது. எனக்கு ஸ்பெசிஃபிக்கா கண்டென்ட் கூட எழுதி சொன்னா அந்த கண்டென்ட் டெவலப் பண்ணலாம். உனக்கு ஒரு 10 கதை இருக்கும். முன்னாடி இருக்கிற மாதிரி கதை இலாக்கான்னு ஒன்று வச்சுக்கலாம். ஆமா, அது எழுது. கதை இலாக்கான்னு ஒன்று போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு வாரம் நம்ம பொதுவில் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எது பெஸ்ட்டோ அது நம்ம அதை எடுத்துக்கலாம். இதுதானே ஒன்னும் டிஃபைன் பண்ண வரல. நீ ஒரு 4 கதை சொல்லு, நீ ஒரு 4 கதை சொல்றேன். இல்ல எழுதி வை, அது மாதிரி பண்ணலாம். எது ஹிட் அடிக்கும்னு பார்த்து ஒன்று சூஸ் பண்ணுவோம். இப்போ டைம் எடுத்து கொடுத்தா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல இது பண்ணிட்டு நம்ம முதல்ல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு கூட பண்ணலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு சஜஷன் கேட்கலாம், எப்படி பண்ணலாம், எது பண்ணலாம். நம்ம என்னன்னு முதல்ல முடிவு பண்ணிடலாம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோன்னா அதில் நின்றுடலாம். கரெக்டாக நின்று அது எடுத்துடணும், முடிச்சுட்டு ஆமாம். அதுக்கப்புறம் மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டோரியை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம அதிகபட்சமாக 1 மாதம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளார எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஒரு ஜானர் இருக்கும், அது ஒரு ஸ்டோரி லைன் இருக்கும். ஆமாம். ஆனால் எதுவுமே சொல்லாம எழுதி வச்சா, எழுதி அனுப்புனாதான் கிரியேட்டிவான விஷயம். திடீர்னு தான் தோணும். நானும் நிறைய முறை புக்கு படிக்கும் போது தோணும். புக்கு படிக்கும் போது எனக்காக ஒரு வார்த்தைகள் தனியாக இது காஸ்டிங் ஆக்டிங் ட்ரைனிங் நீ பார்த்துருவேன். இல்லை, முதல்ல சூப்பர் ஐடியா தான் இது எல்லாமே. இப்போ மாமன் சொன்ன மாதிரி இறங்கிடலாம் முடிவு பண்ணிச்சு. இப்போ அந்த இது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் இறங்கிடுவோம். ஒன்று யூடியூப் சேனல்லேருந்து ஃபஸ்ட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, அதே நம்ம டெவலப் பண்ணலாம். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்லே இது ரிலீஸ் பண்ணலாம். இதே பண்ணலாம், அதுவும் பண்ணலாம், இதுவும் பண்ணலாம். அது எப்படி ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுதான். இல்லை ஒரு ஆல்பம் பண்ணலாம். அதுக்கடுத்து அப்படியே பண்ண நெக்ஸ்ட் என்ன, இப்போ வந்து சினிமா கருத்து என்ன பயங்கரமாக போயிருக்குதுன்னா அது ஓடிடியில் சீரிஸ், வெப் சீரிஸ் அதுக்கு அடுத்தது பயங்கரமான வெப் சீரிஸ் எல்லாம் அது மாதிரி அப்படி போகலாம். ஆனால் நம்ம முதல்ல இறங்கிடுவோம். நம்ம அடுத்து ரிசல்ட்டை நம்ம பார்க்கக்கூடாது. கற்றுனே போய் எடுத்தான் கற்றுக்கலாம், லேர்னிங் தானே. ஆனால் லேர்ன் பண்ணப்படும். ஆமாம், டைமிங் வந்து அது இப்போ வீக்லி ஒன்ஸு, மாம் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸு, 2 வீக்ஸ் ஒன்ஸு, இல்லை மந்த்லி 2 அது மாதிரி எல்லாம் இது பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து யார் முதல்ல வரணும், முதல்ல எல்லாரும் பண்ணிட்டு இதுக்கான பட்ஜெட் முதல்ல என்ன, ஒருத்தர் எவ்வளோ, ஏன்னா கொஞ்சம் பட்ஜெட் இருக்கணும் இல்லை மெயின் ப்ராப்ளம். ஆமாம், எக்ஸ்பென்ஸ் கண்டிப்பாக தேவை.
அந்த பட்ஜெட்டை முதல்ல ஒரு 50,000 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் மட்டும் 50,000 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடலாம் முடியும். ஆமா அப்படி கொடுப்பாங்க. எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி இங்க இருக்குதுங்கிற போது ஆமா எக்யூப்மெண்ட் செலவு தான் பெரிய செலவு, எக்யூப்மெண்ட் ரெண்ட் தான் பெரிய செலவு. அப்போ மற்றபடி நம்ம என்ன பண்ணிடலாம், இதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி அவனை மட்டும் focus இதுல பண்றோம்ப்பா, ஸ்கிரீன் பிளே, இப்போ டைலாக் அது இது பண்ண ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றோம்ப்பா, ஓகே சூப்பர். அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே அசிஸ்ட் பண்றேன். ஓகே டைலாக் ரைட்டர் ஆமா எல்லாம் இருக்கு மாமா. அப்படி இல்லை, எனக்கு பெஸ்ட் அவுட்புட் இன் கிரியேட்டிங் ஸ்டோரி லைன், ஸ்க்ரீன் பிளே. இது வந்து ஓரளவுக்கு தெரில, நான் சும்மா ரஃபாக தான் சொல்கிறேன், ரொம்ப ரஃபாக சொல்கிறேன். அந்த ஏரியாவில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்கோப் இருக்குதா நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. டியூரிங் ப்ரொடக்ஷன் ஐ எம் அசிஸ்டன்ட் டு யூ ஆல். ஒவ்வொருக்கும் ஒரு டியூன் போடணும். அது இளையராஜா இப்ப சொல்லும் போது தான் தெரியுது ஒன்னொன்னுத்தையும். ஆமா இந்த டியூனுக்கு இந்த ஒரு வருத்தத்துக்கு, இந்த ஒரு மன ஓட்டத்துக்கு நான் எப்படி கொண்டு வந்திருப்பேன். அன்னைக்கு சொன்னாரு நம்ம இதுல இப்படியா நம்ம மியூசிக்ல வெள்ளூர்ல. ஆமா அன்னைக்கிளி ஒண்ணு தேடுதல ஒரு லைனுக்கும் அவர் எப்படி எப்படி கொண்டு வந்தாரு. ஆமா சோ அது அவ்வளவு சீக்கிரத்துல வராது. அது கொஞ்சம் தேடி பிடிச்சி எங்கன்னா காப்பி பேஸ்ட் எங்கேயாவது காப்பி பேஸ்ட்ல பண்ணுவோம். அதுக்கான முயற்சியில் தான் இருக்கிறோம், பண்ணிடுவோம். ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் கோரா நான் என்னன்றது ஒரு 2-3 இது மாதிரி பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது பண்ணிட்டோம்னாலாவது நம்ம ஆமா நமக்கு ஒரு அனலைஸ் பண்ண முடியல. அதனால தானே இவங்கெல்லாம் வந்து இதே ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு ட்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். தெரியணும்னா இலக்கிய இன்னைக்கு நிலைமை பழக்கத்துல இருக்கணும். ஆமா நீ படைப்பாளியால் மேலே உனக்கு வாசி கண்டிப்பா இருக்கும். அது இல்லைன்னா உனக்கு ஆமா இந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டரா நான் வரணும். நீ ஒரு பொருளையும் கையில அதுக்கு வந்து நான் பர்ஃபெக்டான ஒரு இதை தேடிக்கிட்டு பேக் வச்சிருந்தா பேக் பரிணமிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு தான் ட்ரம்ஸ்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். ட்ரம்ஸ் சொர்க்கம் மதியில தான் ஆரம்பிக்கிறோம். அப்படியா? ஆமா ஆமா சொர்க்கம் மதியில தான் ஃபர்ஸ்ட் சாங். அதை ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு அப்படியே வந்து அப்படி இறக்குறோம். முதல்ல ஃபெயிலியர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன்னா நமக்கு எல்லாம் லவ் ஃபெயிலியர் தான் பிடிச்ச சப்ஜெக்ட். ஓகே உங்களுக்கு எப்படி தெரியல, அப்படியே போனா போறோம். திரும்ப அந்த பொண்ணு உள்ள வரும். சகலகலா ஆமா அதுல போறோம். அது போல வந்து நிறுத்துறோம். So, இதெல்லாம் பிளான் இருக்குது. எப்படி அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்றது கொஞ்சம் ஒரு பயமா தான் இருக்குது. பயப்படக்கூடாது. அந்த அவுட்புட் வந்து பார்க்கணும் ஒரு முறை. நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி இது வரைக்கும் அவுட்புட்டை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. இது வரைக்கும் கிரியேட்டிவ்ன்ற விஷயத்த வந்து இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அது லிரிக்ஸ், அதுல பல விஷயம் இருக்கு. லிரிக்ஸ் இருக்குது, ஸ்கிரீன் இருக்குது, லொகேஷன் இருக்குது, பிக்சரைசேஷன் இருக்குது, இவங்க யாரெல்லாம் அந்த இது இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சீன் வந்து அந்த ஒரு ஃப்ரேம் வந்து நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, அக்செப்டபிளா, எத்தனை பேர் ரீச் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கணும். நம்ம என்ன அப்போ இனிமேல் வந்து எல்லாத்தையும் தேடணும். இந்த அந்த பார்வையில் இனிமேல் எல்லாத்தையும் பார்க்கணும். இனிமேல் இத்தனை நாள் ஏதோ ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஆமா இனிமேல் வந்து கிரியேட்டரா இருந்தா இது என்னவா இருந்திருக்கும், இது நானா இருந்தா என்னவா பண்ணிருப்பேன், இது நானா இருந்தா